என் பேர் முத்துக்காமன் சார். மதுரையிலேருந்து வந்திருக்கேன் என் ஒய்ஃபுக்காக. அவங்க பேர் சரஸ்வதி. ஏஜ் 39. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஜிஹெச்ல என்ன சொன்னாங்கன்னா 1 மாதம் தான் தாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து மாத்திரை வாங்கலேருந்து 3 மாதம் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் வாங்கினேன், இப்போ செகண்ட் டைம் வாங்க வந்திருக்கேன். இப்போ நல்லாயிருக்கு, முன்னைக்கு பரவாயில்ல, நல்லாயிருக்கு. வந்து 2.5 வருஷம் ஆச்சு சார். ஹாஸ்பிட்டலாம் ஆப்ரேஷன் பண்ணோம். அவங்களே ஒரு வருஷம் 2024 அவங்களே ஒரு வருஷம் தான் சொன்னாங்க. இப்போ இழுத்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ இங்கே வாங்கினது நல்லா இருக்கு சார். இப்போ ரீசன் அவ்வளோ ஹீமோ கொடுத்து அவ்வளோ தாங்குவாங்க அப்படின்னாங்க. நான் இடையில வேறு இடத்துல போய் அங்கங்கே பார்த்தேன், ஒன்றும் முடியல. லாஸ்ட் டைம் கூட வந்திருக்கேன், நீங்கள் தான் காப்பாற்றி தரணும். 2023 லாஸ்ட்டு. அப்பப்போ வகுத்து வலிச்சுட்டே இருந்துச்சு. சும்மா பக்கத்தில் ஒரு கிளினிக் போக மாத்திரை வாங்க சாப்பிட அப்படியே வந்துட்டோம். மோசன் போகிற யூரின் இதில் ரத்தம் போகிற மோசனில் போக ஆரம்பிச்சிட்டு ரத்தம் கம்மியாக 2 பாயிண்ட் வந்துருச்சு. அப்புறம் தான் பார்த்தோம் நாங்கள். இப்போ கவுண்டிங் 9 இருக்குது. இப்போ கண்டிஷன் வந்து கொஞ்சம் இது குறைஞ்சிட்டு போகுது. சாப்பாடு கம்மியாகுது, வயிறு வலிக்குது. அதான் பார்க்கணும். இது சாப்பிட்டு வந்து பரவாயில்ல, கொஞ்சம் பரவாமல் தடுக்குது, நல்லா இருக்குது. வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப படுத்து படுக்க வந்தாங்க. வகுத்தால ஓடி ரொம்ப சொரணம் இல்லை, உட்காரவே முடியாது. தூக்கி தான் பாத்ரூம் கூட்டு போகணும், தூக்கி தான் வந்து வைக்கணும். இப்போ அவங்க நடந்து போகிறாங்க, அவங்க நடந்து வராங்க. இப்போ ரீசனாக அந்த 1 மாதம் தான் கொஞ்சம் தெரியுது. டோசஸ் வந்து 2 தடவை போட சொன்னாங்க. அவங்களாம் முடியல, ஒரு தடவை தான் போடுறோம். இந்த இனிமேல் சார் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் தண்ணியோட அந்த டேப்லெட்டை கலந்து குடிச்சு அந்த மாதிரி கொடுத்து பார்ப்போம். அப்படியே 2 தடவை கொடுத்துடலாம். முழுங்க முடியல. இப்போ காலைல கஞ்சி கூழ் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் கஞ்சி கூழ் தான் குடிக்கிறாங்க. மதியம் ஜூஸ் ஐட்டம் அது கொடுப்பேன். அந்த முட்டை மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அதே அப்போ மெயின். முட்டை எப்பவுமே திங்க மாட்டாங்க, அதை தான் சாப்பிட சொல்லணும். டாக்டர் தான் முட்டை பப்பாளி ஜூஸு குடி சொன்னாங்க. காலையில் நான் இட்லி இடியாப்பம் அதில் தேங்காய் பாலில் கரைச்சி கொடுக்க சொன்னாங்க. நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துருந்தேன். நம்பிக்கை தோணுது, நம்பிக்கை.